அனல் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் மௌனம் சாதிக்கின்றமை சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக சம்பூர் மக்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதை பற்றி சம்பந்தரையாவோ இந்த எம்பியோ வேறோ ஒன்றும் கவனிக்கிறாங்களும் இல்லை, கதைக்கிறாங்களும். நாங்கள் கதைச்ச உடனே சொல்றாங்க அதை நாங்கள் நிப்பாட்டுவோம், நீங்க பேசாம இருங்க அது இதுன்னு சொல்லி கதைக்கிறாங்க. ஆனா நாங்கள் யுத்தத்தால பாதிக்கப்பட்டு இப்பதான் வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் தேடி எடுத்து பிள்ளைகளையும் வச்சு படிப்பிச்சு கொண்டிருக்கக்குள்ள இப்படி அனல் மின்னியத்தை காட்டினா நாங்கள் இந்த பிள்ளைகளை வச்சு இருக்கிறது இல்லையா. எலெக்ஷன் வந்தோடனே மட்டும் வருவாங்க, கேட்டு வந்து சாட்டி எங்களோட கதைப்பாங்க நல்லா. அதுக்கு பிறகு திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தைப்படுறோம். சம்பூரில் அனல் மின் அமைப்பதனை எங்களை தெரியப்படுத்தியவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சம்பந்தன் ஐயா அவர்கள். இது சம்பந்தமாக இங்கே சம்பூர் அனல் மின் அமைக்கப்படுகிறது என்று பார்லிமெண்ட்ல காய்ச்சம் கிடையாது. அப்படி எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஐயா? நீங்க ஒன்றுமே செய்யல, அபிவிருத்தியும் செய்யல. எங்களுக்கு நிம்மதியா எங்க சம்பூர் மக்கள் எல்லாம் இங்கே நாங்கள் ஒரு நிம்மதியா வாழ்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தாருங்களே. ஆகவே நீங்கள் இதை பார்லிமெண்ட்ல பேசியாது இந்த இந்தியாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒப்பந்தங்கள் இருக்கும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நிம்மதியாக சம்பூர் அந்த இடத்துல எங்களுக்கு வாழ்றதுக்கு நீங்க ஒரு வழிய சூழ்நிலையை உருவாக்கி தரணும். கடந்த ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச குடியேற்றுகின்ற போர்வையில் சிங்கள மக்களை எங்களை பிரேசில குடியேற்றிட்டு இருந்தாரு. எங்களோட ஊர்ல 30 வருஷமா நடந்த யுத்தத்தில் ஏற்படாத கொடுமையை கொண்டு அனல் மின் நிலையம் என்ற போர்வையில் அழிவு பாதைக்கிட்டு செல்ல பார்க்கிறாங்க. அதால நாங்கள் முற்றாக இந்த அனல் மின் நிலையத்தை எதிர்க்கிறோம்.